வணக்கம். இது ராஜேஷ் நிர்வாகி நம்ம யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 7.5% இடஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. நம்ம முன்னாடி ஏற்கனவே ரேங்க் லிஸ்டின் அடிப்படையில் எந்தெந்த பிரிவினர் எந்தெந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்தா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கேட்டகரி வாரியா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? நேற்றுக்கு நடந்து முடிஞ்ச இந்த சிறப்பு கலந்தாய்வில் எந்தெந்த மதிப்பெண்ல எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு, என்னென்ன கேட்டகரிக்கு எந்த மதிப்பெண்ல எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு, எந்த கேட்டகரியில பிடிஎஸ் எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். ரைட், பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த 7.5% இடஒதுக்கீட்டுல எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் பிளஸ் செல்ஃப் பைனான்ஸ் பிளஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டுல ஒவ்வொரு பிரிவுக்கும் என்ன மதிப்பெண்ல முடிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓசி கேட்டகரி. ஒரே ஒரு மாணவர் தான் இடம்பெற்றிருந்தாரு. ஓசி கேட்டகரியில 501 மதிப்பெண்களுக்கு முடிந்திருக்கு. ஓசியில வந்து 501 மதிப்பெண் எடுத்திருந்தா அவங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது பிசி கேட்டகரி 481 மதிப்பெண்கள்ல எம்பிபிஎஸ் முடிஞ்சிருக்கு. எம்பிசியை பொறுத்த மட்டும் 502. அதாவது நம்ம ஏற்கனவே என்ன ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா எம்பிசி பிரிவினருக்கு வந்து 506 மதிப்பெண்கள் எடுத்திருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். சரிங்களா? அதாவது 184வது ரேங்க் வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடண்டம் ஒரு ரிசல்ட் ஒரு இது விட்டு அதுல ஒரு 2 சீட்டு ஆடாச்சு எம்பிசியை பொறுத்த மட்டும். அப்புறம் ஏன் சார் 506ல முடிய வேண்டியது, ஏன் 502 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரியில மற்ற பிரிவை சார்ந்த மாணவர்கள் அவங்களுடைய ஓப்பன் கேட்டகரியில போய் ஜாயின் பண்ணாம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேட்டகரி சீட்ல எடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவருடைய கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி கேட்டகரியில எம்எம்சி கிடைக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எம்எம்சி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கிறதுனால இந்த வாட்டி எம்பிசி பிரிவினருக்கு 502 மதிப்பெண்கள்ல எம்பிபிஎஸ் முடிஞ்சிருக்கு. இந்த 502லயே 2 மாணவர்களுக்கு இடம் கிடைக்கல, அது வேற விஷயம். 502ல கிட்டத்தட்ட 3-4 பேர் இருந்திருக்காங்க. அதுல கீழே இருக்கக்கூடிய 2 பேருக்கு கிடைக்கல. அப்ப 502ல எம்பிசி பிரிவினருக்கு எம்பிபிஎஸ் முடிஞ்சிருக்கு. சரி, நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது என்னவோ 506, அது குறைஞ்சு வந்ததுக்கான காரணம் என்னன்னு நான் இப்ப சொல்லிட்டேன். ஓகே. அடுத்தது எஸ்சி பிரிவினருக்கு வந்து நம்ம 449 மதிப்பெண்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும்னு சொன்னா, ஆனா 450ஓட முடிஞ்சிச்சு. என்ன காரணம்? அதுதான் ஓப்பன் கேட்டகரியில எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு 10 இடங்கள் இருந்தது. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கேட்டகரியில சீட் எடுத்ததால இந்த ஒரு மாணவருக்கு பின்னாடி வந்தவருக்கு சீட் கிடைக்காம போயிருக்கு. ஓகே. அடுத்தது பிசிஎம் பொறுத்த மட்டும் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் படி 458க்கு கிடைச்சிருக்கணும். ஆனா 465 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 3 பிசிஎம், சரியா, 3 பேர் போற மாதிரி இருந்தது. அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, முன்னாடியே கேட்டகரி சீட் எடுத்ததால அவங்களுடைய மதிப்பெண் அதிகரிச்சிருக்கு. சரியா? 465ல எம்பிபிஎஸ் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ பிரிவினருக்கு எந்த எஸ்சிஏ பிரிவினர் பொறுத்த மட்டும் 466ல முடிஞ்சிருக்கணும். இதுவும் எங்கேயே முடிஞ்சிச்சு, 473க்கே முடிஞ்சிருச்சு எம்பிபிஎஸ். எஸ்டியை பொறுத்த மட்டும் 420. சரிங்களா? 420ல அவங்களும் கேட்டகரியில வந்து எடுத்து அவங்களுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. எஸ்டிக்கு வந்து 420 மதிப்பெண்கள் எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்குப்பா. இது வந்து பியூர் கவர்மெண்ட், செல்ஃப் பைனான்ஸ், இஎஸ்ஐ, சரிங்களா, வேற என்னென்னலாம் இருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் 7.5% இடஒதுக்கீட்டுல எம்பிபிஎஸ் இடங்களுக்கான கட்டப் மதிப்பெண்கள், என் கட்டப், அதாவது முடிவுற்ற கட்டம், இதில் தான் முடிஞ்சிருக்கு. மேபி செகண்ட் ரவுண்ட் வந்தா ஏதாவது மாற்றங்கள் இருக்கும், அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ரைட் சார். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7.5% இடஒதுக்கீட்டுல பல் மருத்துவம் பிடிஎஸ் வந்து 3 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல தான் இருக்கு. சரியா? கவர்மெண்ட் பிடிஎஸ்க்கு மட்டும் எந்த கட்டப்ல முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். ஓசியை பொறுத்த மட்டும் 501. சரிங்களா? ஓப்பன் கேட்டகரி 501ல தான் டென்டல் ஒரே ஒரு மாணவர் எடுத்திருக்காங்க. பிசியை பொறுத்த மட்டும் 479 வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? நம்ம என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 471 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு நினைச்சோம். ஏன்னா முன்னாடி கேட்டகரி சீட்ல எடுத்ததால 479 வரைக்கும், சாரி இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தானே, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் போது 479ல முடிஞ்சிருக்கு. எம்பிசி 499 மதிப்பெண்கள் இருந்தா மட்டும்தான் சென்னை, புதுக்கோட்டை, கடலூர் உட்பட 3 பல் மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைச்சிருக்கு.
எஸ்சியை பொறுத்த மட்டும் 450 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட் பிடிஎஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிசிஎம் பொறுத்த மட்டும் 464 மதிப்பெண்கள் எடுத்திருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ பொறுத்த மட்டும் 473. எஸ்டிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் டென்டல் காலேஜ்ல எந்த ஒரு இடமும் இல்லை, அதனால இது நிரப்பப்படலை. ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். இது வந்து கவர்மெண்ட்ல 3 டென்டல் காலேஜ் இருக்கு, அதுல நம்ம எவ்வளவு சீட் எடுத்திருக்காங்க, எவ்வளவு மதிப்பெண்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு எண்டு கட் ஆஃப். ஓகேவா சார், ஃபைனலா எது வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்ஸ் பிரைவேட் டென்டல் காலேஜஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல எண்டு கட் ஆஃப் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருந்தா இந்த வருஷம் பயின்ற 7.5% மாணவர்கள் மருத்துவ இடமே கிடைச்சிருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபைனல் கட் ஆஃப் தான் இது. ஓசி பிரிவில் 480 மதிப்பெண்கள் முடிஞ்சிருக்கு, ஓப்பன் கேட்டகரியில 480. பிசிஏ பொறுத்த மட்டும் 457. நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்திருந்தோம், ஆனா அது படி நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்ம வந்து நான் சொன்ன 471 சொல்லியிருக்கோம், ஆனா இங்க ஏன் சார் 457 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா, நிறைய மாணவர்கள் பிசி பிரிவில் வெயிட்டிங் லிஸ்ட் போட்டு போயிருக்காங்க. சரிங்களா, வெயிட் லிஸ்ட் போட்டு போயிருக்காங்க. ஏன்னா மேபி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் மருத்துவம் வந்தா எடுத்துக்கலாம், அல்லது ஒரு சிலர் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. எம்பிசிலாம் நிறைய பேர் 501 மதிப்பெண்கள்லாம் போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டதை நம்ம பார்த்துருக்கலாம். சரிங்களா, ஏன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் திரும்பி நம்ம அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில போயிருக்காங்க. அதனால பிசியில வந்து 457க்கு மேல இருந்தா மட்டும்தான் இந்த வருஷம் பிடிஎஸ்ஏ கிடைச்சிருக்கு. எம்பிசி 465 வரைக்கும் இறங்கியிருக்கு. இங்க பாருங்க, எம்பிபிஎஸ் 502ல முடியுது, கிட்டத்தட்ட 36 மதிப்பெண்களுக்கு. அதுல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட 50 பேர் கிட்ட இருந்திருப்பாங்க. எல்லாருமே பிடிஎஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற காரணம் என்னன்னா, ஓப்பன் கேட்டகரியில நிறைய எம்பிசி ஒரு 10 மேல இடங்கள் உள்ள போயிருக்காங்க, அதுதான் இந்த காரணமா இருக்கு. எஸ்சியை பொறுத்த மட்டும் 436ல முடிஞ்சிருக்கு. இதுலயும் நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. அவங்களாம் மேபி ரிப்பீட் பண்றதுக்காக தான் வெயிட் லிஸ்ட் போட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் உங்களுடைய கட்டப் வந்து கீழ் நோக்கி வந்திருக்கு. ஓகே, 439 நம்ம ப்ரெடிக்ஷன் 436 வரைக்கும் இறங்குறதுக்கான காரணம் ஒரு சிலர் வெயிட் லிஸ்ட்ல போட்டதான் காரணம். பிசிஎம் பொறுத்த மட்டும் 451 மதிப்பெண்கள்ல முடிஞ்சிருக்கு மொத்தமே. சரிங்களா, நம்ம இது வந்து கரெக்டா நம்ம போன காணொலி எடுத்து பாருங்க, 451 தான் ப்ரெடிக்ஷன் பண்ணிருப்போம், கரெக்டா 451ல பிசிஎம் முடியுதுங்க. எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் 447 மதிப்பெண்கள்ல இது முடிஞ்சிருக்கு. சரிங்களா, நம்ம 455 வரைக்கும் சொன்னோம், அது கொஞ்சம் இறங்கி இருக்கு. எஸ்டியை பொறுத்த மட்டும் 405. சரிங்களா, 410 வரைக்கும் நம்ம சொன்னோம், மேபி 405ல ப்ரெடிக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஓகேவா, இதுதான் 7.5% இடஒதுக்கீட்டுல பல் மருத்துவமே நீங்களே பாத்துக்குங்க, எல்லாமே 400+, 400க்கு மேல இருந்தா மட்டும்தான், எந்த பிரிவா இருந்தாலும் சரி, எஸ்டியா இருந்தாலும் சரி, எஸ்சிஏவா இருந்தாலும் சரி, அதிலும் குறிப்பா எம்பிசி எல்லாம் பாத்தீங்கன்னா 465 தாண்டி போயிட்டு. சரிங்களா, இது பிடிஎஸ்க்கு. சரியா, பிடிஎஸ்க்கு இந்த வருஷம் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. மேபி 5ஆம் தேதி, எப்ப இவங்கெல்லாம் எந்த தேதியில ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 5ஆம் தேதி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. மேபி அந்த 5ஆம் தேதிக்கு மேல யாராவது ஒரு சில மாணவர்கள் பிடிஎஸ் எடுத்தவங்க மறுபடியும் ஓரிரு இடங்கள் மறுபடியும் 2வது ரவுண்டுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா tnmedicalselection.net என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணுங்க, அடிக்கடி கவனிச்சுட்டே இருங்க. நம்ம வந்தா அப்டேட்டும் நம்ம பண்றோம். 7.5% இடஒதுக்கீட்டுக்கு ஏதாவது வந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அப்டேட் கொடுக்குறோம். நீங்க தயாரா இருந்து என்ன பண்ணுங்க, யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பின்னாடி இருக்கக்கூடிய மதிப்பெண் உடையவங்க நான் பிடிஎஸ் கிடைச்சிருந்தா கூட நான் எடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அவங்களாம் என்ன பண்ணுங்க, tnmedicalselection.net என்ற வெப்சைட்டை அடிக்கடி நீங்க பார்த்துட்டு இருங்க. ஓகேவா, இதுதான் இந்த வருஷம் முதல் சுற்றோடைய முடிவில் 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான எண்டு கட் ஆஃப். சரியா, சோ அடுத்தடுத்த காணொலியில வேற என்னெல்லாம் வருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தபடியா வேற ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்கானா, இல்ல இது மட்டும் தான் இப்போதைக்கு நோட்டிபிகேஷன். மற்ற வரக்கூடிய இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த காணொலியில பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.